வீட்டுல பூஜை அறையில் வந்து பண்ண சில தவறுகளால் வந்து என்ன பண்ணணும்னா தெய்வங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி போயிடுது. அதே மாதிரி அந்த பூஜை அறையிலெல்லாம் கீழெல்லாம் துடைப்போம். அதெல்லாம் துடைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த துணியை என்ன பண்ணுறோங்க அதே இடத்துல வச்சிடறோம். அதே இடத்துல வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதில் வந்து அந்த நம்ம பிடிக்காத அந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் அதில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா தெய்வங்கள் வந்து அந்த அழுக்கு துணிங்களும் அந்த அந்த கரை இதெல்லாம் உள்ளே இருக்கும்போது என்ன பண்ணால் தெய்வங்கள் உள்ளே இருக்கிறதுல வெளியே போயிடுது. வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பண்டைய நாள் நல்லா கிராண்டாக என்ன பண்ணுறோம், பூ போடுறோம். பூவை நல்லா ஜோடிக்கிறோம். ஜோடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அன்றைக்கி மட்டும் நல்லா தேங்காய் கற்பூரம் ஊதுபத்தி எல்லாம் வச்சு படையெல்லாம் வச்சு நல்லா கும்பிட்றோம். கும்பிட்டு படையில் மட்டும் என்ன பண்ணுறோம் எடுத்து சாப்பிட்டுடுறோம். மற்ற பூவெல்லாம் என்ன பண்ணுறோன்னா அன்றைக்கி போடுறது மட்டும் தான் மக்கள் அதுக்கப்புறம் மாற்றினா அந்த பூவை அப்படி வாடி வதங்கியிருந்தால் கூட அதை எடுத்து போடுறது. தெய்வத்துடைய மேலே அது அழுக்குகள் இருக்கும்போது அந்த ஆத்மா என்ன ஆகுன்னா வெளியே போயிடும், உள்ளே இருக்காது. நம்ம எலுமிச்சை பழம் கட் பண்ணி வைக்கிறோம். அப்போது இந்த எலுமிச்சை பழத்தை இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா 1 நாள் இல்லை 2 நாள்